ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரியில் அமைந்துள்ள நந்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுற பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ரீ நந்தீஸ்வரர் சிவாலயம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்றும் மூன்றிலும் பிரசித்தி பெற்றது. இங்கு உறையும் இறைவன் நந்தீஸ்வர பெருமான் என்பதால் பிரதோஷ கால தரிசனம் இங்கு விசேஷமானது. தலமரம் பில்வ மரமாக காணப்படுகிறது. தவிர 100 வருடங்களையும் கடந்த நாகலிங்க மரம் ஒன்றும் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. பிரதோஷ கால தரிசனம் இங்கே விசேஷமாக காணப்படுகிறது. அத்தகைய நாட்களில் பெரும் திரளான மக்கள் கூட்டமாக கூடுகின்றனர். கிழக்கு பார்த்து ஸ்ரீ நந்தீஸ்வரர் காணப்படுகிறார். தெற்கு நோக்கி ஸ்ரீ சௌந்தரிய நாயகி, கிழக்கு மற்றும் தெற்கு திசைகளில் நுழைவாயில்கள் இருக்கின்றன. பெரும்பாலானோர் தெற்கு வாயிலையே பயன்படுத்துகின்றனர். கிழக்கு வாயிலுக்கு எதிரே நந்தி, தீர்த்தம் எனப்படும் திருக்குளம், தலமரம், பில்வம் தவிர 100 வருடம் கடந்த நாகலிங்க மரமும் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் சோமவார நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இங்கே ஆருத்ரா தரிசனம் மற்றொரு பிரபலமான மத நிகழ்வாகும். மற்ற சிறப்பு பூஜைகள் சுப்பிரமணியர் மற்றும் விநாயகருக்கு குறிப்பிடத்தக்க நாட்களில் நடைபெறுகின்றது. தமிழகம் முழுவதும் கூடுவாஞ்சேரி என நன்கு அறியப்படும் நந்திவரம் என்ற நகரம் பல்லவர் கால வரலாற்று தொடர்புடையது. புகழ்பெற்ற சிவத்தலமாக விளங்கும் நந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கும் இடமாததால் நந்திகேச்சுரம் மருவி நந்திவரம் என்றானதாக கூறப்படுகிறது. நந்திவரத்தில் அமைந்துள்ள நந்தீஸ்வரர் கோவில் நந்தி வழிபட்ட தலம் எனவும் பல்லவர் கால வழிபாட்டு தலம் எனவும் நம்பப்படுகிறது. பல்லவர் கால வாணிப கூடமாகவும் நந்திவரம் விளங்கியுள்ளதற்கான சான்றுகளாக பல கல்வெட்டுகள் உள்ளன. நந்தீஸ்வரர் என்கிற திருநாமம் இந்த ஆலய இறைவனுக்கு வந்ததற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதல் காரணம், இந்த ஆலயத்தை கட்டியதாக சொல்லப்படும் 3ஆம் நந்திவர்ம பல்லவனை வைத்து அவனது திருநாமமே இறைவனின் திருப்பெயரானது என்கிறார்கள். தொண்டை மண்டலத்தில் உள்ள இந்த திருத்தலத்துக்கு தனது ஆட்சி காலத்தில் பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளான் நந்திவர்மன். இறைவனுக்கு மட்டுமல்லாமல் அவனது பெயரே இந்த ஊருக்கும் இருந்து வந்தது. அந்த பெயரே நந்தீஸ்வரம் என்று இன்றளவும் வழங்கப்படுவது இயல்பாகும். நடராஜ சபை இங்கு இவருக்கு விசேஷமான ஆராதனைகள் நடக்கின்றன. சித்திரை, திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி பௌர்ணமி, புரட்டாசி பௌர்ணமி, மார்கழி, திருவாதிரை, மாசி மகம் போன்ற தினங்களில் விசேஷமான அபிஷேகங்கள் இவருக்கு உண்டு. இடப்பக்கம் தெற்கு பார்த்தவாறு சௌந்தரி நாயகி, தமிழில் அழகொளி நாயகி, அழகுடை நாயகி, பெயருக்கேற்றால் போல் அழகான வடிவம். அன்னையின் ஆசி பெற்று அவளை வலம் வந்தால் பைரவர், வீரபத்திரர், சூரிய பகவான் போன்ற தெய்வங்களின் தரிசனம் கண்கூடாக காணலாம். இத்தலம் அப்பர் வாக்கில் இடம்பெற்றுள்ள வைப்பு தலமாகும். நந்தி வழிபட்ட விசேஷ தலமாக விளங்குகிறது. இன்றும் சுவாமி மீது தல வரலாறு தொடர்பான வெட்டப்பட்டுள்ள வடு காணப்படுகிறது. பங்குனி உத்திரம் முதலிய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த அற்புத தலத்திற்கு சென்று வழிபட்டு வருவோம். இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.